ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட் பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ காலத்தால் என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில், அதாவது சின்னதாட்ட ஒரு ஸ்மால் ட்ரெண்டில் பாசிட்டிவ் இருந்துச்சு. மதியானத்துக்கு பிறகு போக போக பார்க்கும்போது அப்படியே மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் மாறிடுச்சு. பட் பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. 300 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி 50 26,050 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 85,216 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 59,177 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 309 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 1.5% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. கனரா பேங்க் 1% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபெடரல் பேங்க் வந்து 2% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 78 ரூபா சம்திங்கில் இருக்குது. பட் அது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2100 இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் மூமெண்ட்ஸில் தான் இருக்குது. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நெகட்டிவ்ல போகுது. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்குது. மேபி க்ளோசிங் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கலாம். என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போக ருபி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் லோ. ஆக்சுவலி 89.49 வந்திருக்கு. அது ஃப்ரைடேலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரைடேலாம் நான் 90 ரூபா வந்துடும் தான் நினச்சேன். அதாவது இந்த ருப்பி டாலர் அகேன்ஸ்ட் ருப்பி பார்க்கும்போது 90 ரூபா அடிச்சிடும் அப்படின்னு தான் நானே எதிர்பார்த்தேன். இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் டாலரு. பட் அந்த ரேஞ்சுக்கு வரல. கிட்டத்தட்ட 90க்கு வந்துச்சு. அடுத்து 89.49. இப்போ பார்க்கும்போதும் 89 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ருப்பி. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அடுத்து என்ன நடக்கும்னு தெரில. இது வந்து யாருக்கு நல்லதுன்னா இந்த டாலரில் ரெவன்யூ வாங்குகிற ஃபார்மா கம்பெனிஸு, அது போக ஐடி செக்டாருக்குலாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டாலரில் ரெவன்யூ வரும். டாலரில் ரெவன்யூ வரும்போது டாலரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஃபார்மா செக்டாரில் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஐடி செக்டார் பாசிட்டிவ் இருந்துச்சு. ரெண்டாவது பேங்கிங் பாசிட்டிவ், பிஎஸ்சி பேங்க் பாசிட்டிவ், சர்வீஸ் பாசிட்டிவ், ரியாலிட்டி, ஆட்டோ, ஃபினான்ஸ், கன்சியூமர், சிமெண்ட்டு, ஃபார்மா, இன்ஃப்ரா, எனர்ஜி, பிஎஸ்சி, மெட்டல். தர்மடி விழுந்தது பிஎஸ்சியும் மெட்டலும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது டெக்னாலஜியில் டெக் மஹிந்திரா 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. நாகூரி 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. விப்ரோ 1% மேலே பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ், எம்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், டிசிஎஸ் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஐடி செக்டார் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பேங்கிங் செக்டார் எடுத்து பார்க்கும்போது ஃபெடரல் பேங்க் ஒரு 2% பாசிட்டிவ்ல இருக்குது. ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் 1% பாசிட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸ்டீல் செக்டார், அதாவது மெட்டல் செக்டார், சைலு 2.5% காலி. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் 2% நெகட்டிவ்ல இருக்குது. கோல் இந்தியா, என்எம்டிசி 1.5% நெகட்டிவ். டாடா ஸ்டீலும் 1.5% விழுந்திருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஜிண்டால் ஸ்டீல், ஹிண்டால்கோ இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கர்நாடகா பேங்க் 204 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 200 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி சவுத் இந்தியன் பேங்க் கொஞ்ச நாள் அப்படி மந்தமாக இருந்துச்சு, புஷ்ஷுன்னு மேலே போச்சோ, அது மாதிரி கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரிசையாக கொடுத்துட்டே இருக்குது. அது இல்லாமல் கர்நாடகா பேங்க்கில் இன்னொன்று கவனிக்க வேண்டியதுனா, லாஸ்ட்டு மார்க்கெட்டில் ஃப்ரைடே மார்க்கெட்டில் 11% மேலே போச்சு. இன்றைக்கி ஒரு 7% மேலே போயிருக்கு. 204 போனது இப்போ 200 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கர்நாடகா பேங்க்கில் ஃப்ரைடே தான் ஒரு பிளாக் டீலும் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரீசென்ட்லி தான் இதில் இன்ட்ரீம் சிஓஆட் இருந்தவரை வந்து ஒரு வருஷத்துக்கு சிஓஆட்டு எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருந்தாங்க கர்நாடகா பேங்க்கில். ஸோ கர்நாடகா பேங்க் இருக்குன்னா ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எகெயின் பார்த்துக்கலாம் கர்நாடகா பேங்க்கில். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் 359 ரூபாவில் இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. 356 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 359 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி விழுறதுக்கு ரீசன் பார்க்கும்போது அவங்க அந்த சென்செக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போகிறாங்க. பிஎஸ்சி சென்செக்ஸ்லேருந்து அவங்களுக்கு பதிலாட்டி இன்டர்குளோப் ஏவியேஷன் உள்ளே வராங்க. ஸோ இன்றைக்கி இன்டர்குளோப் ஏவியேஷன் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சு. பட் டாடா மோட்டார்ஸ் நெகட்டிவில் இருக்குது. இன்டர்குளோப் ஏவியேஷன் எப்போ உள்ளே வராங்கன்னா டிசம்பர் 22 இவங்க டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 எக்ஸிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 2 ஆண்டு பிரிஞ்சதுனால மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் நடக்குது. நெக்ஸ்ட் ஷாம் மெட்டாலிக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 871 வரைக்கும் இருந்தது. இப்போ 825 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஷாம் மெட்டாலிக்ஸ். ஸோ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 26% இந்த பங்கில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் 1050 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஷாம் மெட்டாலிக்ஸில் சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இன்றைக்கி 4502 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 4480 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 3% நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஹெச்எல்லில் பார்த்தீங்கன்னா
ஹெச்ஏலோட சேர்மன் வந்து அந்த தேஜாஸ் கிராஷை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. துபாயில் இவங்களோட ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து கிராஷ் ஆச்சு ஒரு ஏர் ஷோவில் நவம்பர் 21. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏலோட சேர்மன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது துபாயில் நடந்த அந்த ஏர் ஷோவில் நடந்த அந்த இன்சிடென்ட் அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இது மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷன் போகும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் ஒன்றும் இறங்கலை ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NHAI இவங்களோட சப்சிடரி தான் DMEDL. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபேக் கொண்டு வர போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 5975 கோடி ஒர்த் ஆஃப் பாண்ட்ஸு இந்த வாரமே பைபேக் வர போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 5975 கோடி ஒர்த் ஆஃப் லிஸ்டட் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ். ஸோ இதில் 10899 கோடி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9924 கோடி ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க பாண்ட்ஸ் ஏர்லியர். இப்போ 5975 கோடி மறுபடியும் பைபேக் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இது வந்து NHAI கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் இதுக்கு நொமுரா அவங்களோட அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சைனாலேருந்துலாம் ஸ்டீல் வர்றது நம்மளோட டொமஸ்டிக் கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சைனாவில் ரீசெண்ட்லி வந்த பாலிசி மேக்கிங்கில் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்த்தேன். ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டீல் செக்டாருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது, ஸ்டேபிளாக தான் போகுது. ஸோ இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா JSW ஸ்டீலுக்கும் டாடா ஸ்டீலுக்கும் JSW ஸ்டீலுக்கு 1300 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. டாடா ஸ்டீல் 215 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டீல் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா ஸ்டீல் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ மைனிங் பண்ணதில் மைனிங் அத்தாரிட்டிஸ்ட் வந்து 2410 கோடி ஒர்த் ஆஃப் டிமாண்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ 2410 கோடி எடுத்து இப்போ கொடுத்தா டாடா ஸ்டீலோட கதி என்ன? டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாட்டு கோர்ட்டில் வந்து அப்பீலுக்கு போகிறாங்க. ஸோ ஒரிசா ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க டாடா ஸ்டீலுக்கு. அந்த 2410 கோடி ஒர்த் ஆஃப் மைனிங் டிஸ்ட்ரிபியூட்டில் டாடா ஸ்டீலுக்கு ஒரு இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரிசா ஹைகோர்ட். இது வந்து டாடா ஸ்டீலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு திலீப் பில்கான் இன்றைக்கி 4% மேலே போயிருந்துச்சு. நால்கோவோட ஒரு டெண்டரில் 5000 கோடி ஒர்த் ஆஃப் டெண்டரு, அதில் இவங்க லோவஸ்ட் பிட்ராட்டி எமர்ஜ் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா திலீப் பில்கான் வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அந்த டிமர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாட்டு போர்டில் சில பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குவாலிட்டி வால்ஸ் அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாட்டு கொண்டு வரதுனால சில அப்பாயின்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். டோட்டலாட்டு 7 அப்பாயின்மெண்ட்ஸ் வருது. இதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் 2 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் 4 இண்டிபெண்டன்ட் டைரக்டர். சித்ரங் கோயல் இவங்களும் வந்து டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிரசாந்த் பிரேமர் ராஜ்கா இவங்க வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோயல் அண்டு பிரேம் ராஜ்கா வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகேட்ஸ் ஆஃப் கன்சியூமர் குட் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. இது போக இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் நீ பார்க்கும்போது ரவி பிஷாரோடி, மாதவன் ஹரிஹரன், JV ராமன், சுக்லா வாசன் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரித்தேஷ் திவாரியை வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராட்டும் அப்பாயின்ட் பண்ணிக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஏன்னா குவாலிட்டி வால்ஸுங்கிறது அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாட்ட அவங்க லிஸ்ட் பண்ண போகிறதுனால இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தனி மேனேஜ்மெண்ட் வேணும் தனி கம்பெனிஸாட்டு வர்றதுனால. ஸோ இதை அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா என்னடா ரீசெண்ட்லி தானே மேலே போனால் இப்போ என்னடா அடி வாங்கிட்டு இருக்கேன்ட்டு 837 ரூபா வரைக்கும் வந்துச்சு. 839 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று நைட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாட்கோ ஃபார்மா ஏன் விழுந்துச்சுன்னு. ஏன்னா USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் அவங்களோட அந்த சென்னை பிளான்ட் மணாலி பிளான்ட்டில் API யூனிட்டில் நவம்பர் 17 to 21 நடந்த இன்ஸ்பெக்ஷனில் ஃபார்ம் 483 7 அப்சர்வேஷன் இவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி நாட்கோ ஃபார்மா தர்ம அடி வாங்கியிருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசால் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. பை கால் 39% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸுக்கு 37 அனாலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பை ரேட்டிங் வந்திருக்குது. அதாவது 37 அனாலிஸ்ட்டில் மோஸ்ட்லி எல்லாமே பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபோசிஸ் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். ஆரோபிண்டோ ஃபார்மாஸில் அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்லி சைனாவில் இருக்கிற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் போகுது. ஃபிசிக்கல் இயர் 26 எண்டில் வந்து நாங்கள் மேபி பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ஆகலாம், அதாவது ஒரு ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி CFO சுப்பிரமணியம் அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவங்களோட அந்த ஓரல் சாலிட் டோசேஜ் ஃபெசிலிட்டி சைனாவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அளவுக்கு கெப்பாசிட்டி விரைவில் ரேம்ப் அப் பண்ணுவோம். யூரோப்பியன் அப்ரூவல்ஸ் ஒரு 10 ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 3
லோக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்ரூவலும் பெண்டிங்கில் இருக்குது போல். ஸோ அதுக்கு எல்லாமே அப்ரூவல் கிடச்சிடுச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாற சான்சஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டொமஸ்டிக் ஆப்ரேஷனில் செகண்ட் குவார்ட்டரில் 1050 MT பென்ஜி அது வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க 40 to 50% கெப்பாசிட்டி. ஸோ அதோட ப்ரொடக்ஷனை 6000 MT ப்ரொடக்ஷன் ஆட்டு ஆனுவல் பேஸில் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி ஏரோபிண்டோ ஃபார்மாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேரிக்கோட டிஜிட்டல் பிராண்ட்ஸ் அதோட ஆனுவல் ரெவன்யூ பார்க்கும்போது 1000 கோடியை தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. மேரிக்கோட டிஜிட்டல் பிராண்ட்ஸோட ரெவன்யூ ஆனுவலி 1000 crores வந்து ரீச் பண்ணியிருக்குது. இந்தியன் ரெவன்யூ மட்டுமே இதில், அதாவது ப்ரீமியம் பர்சனல் கேரோட இந்தியன் ரெவன்யூ மட்டுமே 25% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேரிக்கோவில் டிஜிட்டல் பிராண்ட்ஸ்னு பார்க்கும்போது பியார்டோ, ட்ரூ எலிமெண்ட்ஸ், ஜஸ்ட் ஹர்ப்ஸ், பிலிக்ஸ் இதெல்லாமே அவங்களோட இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் பிராண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் வருது, ஃபுட்டில் வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு ஹை க்ரோத் மொமெண்டம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. டிஜிட்டல் பிராண்ட்ஸ் ரெவன்யூ மட்டுமே 1000 crores ரீச் பண்ணியிருக்கு. இது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது மேரிக்கோவுக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் எனர்ஜிஸ் அதானி கிரீன் எனர்ஜியில் 6% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க 10,200 கோடிக்கு. ஸோ டோட்டல் எனர்ஜிஸுங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி. ஸோ இவங்க அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து ஸ்டேக் வச்சுருந்தாங்க. நியர்லி 19.75% ஸ்டேக் வந்து ஜான்வரி 2021 தான் அக்யூஷன் பண்ணுறாங்க அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெடில் $2.5 billion. இப்போ 10,200 கோடிக்கு 6% ஸ்டேக் டோட்டல் எனர்ஜிஸ் டைல்யூஷன் பண்ண இருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜியில். கோல்ட் அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் அசட்ஸ் பார்க்கும்போது 1 லட்சம் கோடியை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற சிஇஓ இருக்கிற வெங்கட் நாகேஸ்வர் வெங்கட் நாகேஸ்வர் சலாசானி அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட், நல்ல ஒரு க்ரோத் இருக்குது, சென்ட்ரல் பேங்க் பை பண்ணுறாங்க. அது இல்லாமல் சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ கோல்டு சில்வர் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பைன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1 லட்சம் கோடி அசட் வேல்யூவை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.